Crackers தரமான பட்டாசுகள் மற்றும் gift boxes சில்லறையாக மொத்தமாக வாங்க 8838012709. வாவ், நீங்க ஃபுல் காஸ்டியூம் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமா ஃபுல் காஸ்டியூம் பார்க்கலாம். ஆமா ஒரு பக்கம் எங்க பேண்ட் தைக்க மாட்டாங்க. ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் வந்து எனக்கு நர்வஸா இருந்தது. இல்லங்க நீங்க ஃபர்ஸ்ட் saree அப்படினு தான் லுக் டெஸ்ட்லாம் நிறைய எடுத்தீங்க. என்னங்க திடீர்னு இந்த மாதிரி காஸ்டியூம் இருக்கு. நீங்க என்னங்க குழந்தைங்க காஸ்டியூம்லாம் கொடுக்குறீங்க? அடியே ஆஹா சூப்பர்ங்க, என்னங்க பயங்கரமா கொடுக்குறீங்க நீங்க. அவங்கள விஷால் சார் கூட சொல்லுவாங்க படத்துல, விஜயலட்சுமி அவங்க ஒரிஜினல் நேம். ஸோ என் பேர் விஷ்ணு பிரியா. ஓகே அப்படியே இருக்குங்க. ஆமாங்க, சில்க் ஸ்மிதா அவங்க இப்படிதாங்க இருப்பாங்க. என்ன மாதிரியே இருப்பாங்க. அது லைட்டா அப்படியே உங்க சாயல்லே இருக்காங்க. இல்ல நான் தான் அவங்க சாயல். ஆமா ஆமா, என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபேஸ் என்னால கொண்டு வரலாம். அவங்க பாடி லாங்குவேஜ் நடிப்புல அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். என்னப்பா லைட் எல்லாம் ஆஃப் பண்ணி வச்சிருக்கீங்க? என்னாச்சு? கெஸ்ட் வந்திருக்காங்க. ஓகே, இன்னைக்கு வந்து யார் கெஸ்ட் வந்திருக்காங்கன்னு லைட் ஆன் பண்ணி தான் வந்து நான் பார்க்க போறேன். எனக்கு யாருன்னே தெரியல. லைட் ஆன் பண்ணுங்க ப்ளீஸ். எக்ஸ்கியூஸ் மீ, ப்ளீஸ் ஓப்பன் த. ஆமா ஆமா. ஓ மை காட், சில்கா. எஸ், சில்க் தான். உங்களுக்கு ஹேண்ட்பேக், சில்கோட ஹேண்ட்பேக் எக்ஸ்போர்ட் பண்ண போறப்போ அப்படியே சொல்லுவாங்க, ஏடா தெரியாத மாதிரி நடிக்கிற பத்தி அடி அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இருந்தாலும் சோ ஹாப்பி. விஷ்ணு பிரியா காந்தி, கரெக்டா சொல்லிட்டா, சில்க் என்கிற விஷ்ணு பிரியா காந்தி இன்னைக்கு நம்ம கூட வந்திருக்காங்க. இன்னைக்கு நம்ம அவங்களோட ஹேண்ட்பேக் தான் எக்ஸ்போர்ட் பண்ண போறோம். ஹாய், ஹவ் ஆர் யூ? எப்படி இருக்கீங்க? குட், நீங்க எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேங்க. எப்பா உண்மையில அந்த மாஸ்க் எல்லாம் போட்ட உடனே டக்குன்னு சில்க் தான் ரீக்ரியேட் ஆகி அப்படி வந்துட்டாங்கன்ற ஃபீல் இருந்துச்சுங்க. ஸோ இந்த ஐடியா வந்து எப்படி, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த இப்போ இவ்வளோ பெரிய வைரலா இருக்கு, இப்போ படம் ரிலீஸ் ஆகி மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஆயிருக்கு. ஃபர்ஸ்ட் நடிக்க போகும்போது இது இந்த அளவுக்கு வருமா அப்படின்ற ஒரு மைண்ட் செட் இருந்ததா? பிடிக்கும், எல்லாருக்கும் பிடிக்கும் அப்படின்னு தான் இருந்தது. ஓகே, அதையும் தாண்டி இன்னும் ஒரு நல்லா பிடிச்சிருக்கு அப்படின்னு அந்த பவர் ஆஃப் சில்க் அப்படின்னே சொல்லலாம். சூப்பர்ங்க, அவங்க இது அப்படியே. ஸோ இப்போ வந்து இனிஷியல் வந்து பார்க்கும்போது விஷ்ணு பிரியா காந்தி அப்படின்னு வீட்டில் வந்து காந்தி ரொம்ப ஃபேவரட்டா? ஏன் இந்த காந்தி? ஒய் காந்தி? அப்பா பேரு காந்தி. ஓகே, தாத்தா தான் காந்தின்னு வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் அப்பாக்கு. ஸோ அப்படித்தானே வச்சிருப்பாங்க. காந்தி அப்படின்னோடனே ரொம்ப வந்து ஒரு தேசப்பற்றா இருக்குது பேரு. ஃபேமிலியே ரொம்ப, அப்பா ஆர்மில இருந்தாங்களா ஏதாவது? இல்ல இல்ல, அப்பா பேரு காந்தின்னு வச்சிருக்கேன். சோ அதனால விஷ்ணு பிரியா காந்தி. சூப்பருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து பார்க்கும்போது இப்போ இந்த டிக்டாக்ல இருந்து தானே ஃபர்ஸ்ட் லைஃப் வந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு. டிக்டாக் டைம்லயே வந்து நான் பார்த்திருக்கேன் உங்களை. டக்குனு அந்த பிளாக் அண்ட் ஒயிட்ல ஃபர்ஸ்ட் எடுத்தோட நீங்க சில்க் அவங்க வீடியோ தான் ஃபர்ஸ்ட் பண்ணதுன்னு நினைக்கிறீங்க, இல்ல அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணிட்டு இருந்தீங்க? அதுக்கு முன்னாடி நிறைய பண்ணியிருக்கேன். பட் பிளாக் அண்ட் ஒயிட்ல போட்ட உடனே தான் எல்லாருக்கும் நான் தெரிஞ்சு ஆரம்பிச்சது. ஓகே, சொல்லுவாங்களா அதான் பிளாக் அண்ட் ஒயிட்க்கு அப்புறம் தான் லைஃபே வந்து கலர்ஃபுல்லா மாறிச்சு அப்படின்ற மாதிரி. சூப்பர். ஆனா சின்ன வயசுல இருந்தே சொல்லுவாங்களா உங்க வந்து அப்பா கிட்டயோ இல்ல ஃபேமிலி கிட்டயோ யாரா பார்க்கும்போது இவங்க வந்து லைட்டா பார்க்கிறதுக்கு சில்க் சாயல்ல இருக்காங்களே அப்படின்ற மாதிரி ஒரு டாக்லாம் வந்திருக்கு அப்பயே? அப்போ அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் அது வைரல் ஆச்சு. அப்போ அதுக்கு முன்னாடி யாருக்குமே வந்து தோணல. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஒரு 6 months கழிச்சு அந்த வீடியோ வைரல் ஆச்சு. ஓகே, ஆனா உங்களுக்கு வந்து தோணுச்சா டக்கு நம்ம ஒரு சாயல்ல இருக்குமே அவங்கள மாதிரியே அப்படின்னு சொல்லி? ஆமா, அது ட்ரெண்ட் ஆனதுக்கு அப்புறம் தான் நான் அவங்க போட்டோஸ்லாம் அதிகமா சர்ச் பண்ணேன். சோ ஓல்ட் போட்டோஸ்லாம் என்ன மாதிரி இருந்துச்சு, நான் தான் அவங்க மாதிரி இருந்தேன். ஓகே, மேட்ச் ஆனது. ஹேண்ட்பேக் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு முன்னாடி உங்களை பத்தி சில விஷயங்கள் பேசுவோம். அதாவது விஷ்ணு பிரியா அவர்கள் வந்து திருப்பதியில தான் பிறந்து வளர்ந்தது, எல்லாமே அங்கதானா? ஆமா. ஓகே, ஆமானா ஆமா, அடுத்த கேள்வி நான் டக்குன்னு கேட்கணும். அப்படி இல்லைங்க, படிச்சது MBA வரைக்கும் படிச்சது. என்ன படிச்சிருக்கீங்க? MBA படிச்சிருக்கேன். MBA படிச்சிருக்கீங்களா? சூப்பர். அப்போ வந்து சினிமா இன்ட்ரெஸ்ட் முன்னாடியே இருந்ததா? இன்ட்ரெஸ்ட் இல்ல, நான் நினைச்சு பார்க்கல. பட் திடீர்னு இது டர்ன் ஆச்சு இந்த சைடு. ஓகே, திடீர்னு இந்த மாதிரி, அதாவது அன்எக்ஸ்பெக்டட் குட் ஆக்சிடென்ட் அப்படின்னே சொல்லலாம்ல. ஸோ அப்படி இருக்கும்போது இதுக்கு முன்னாடி, அதாவது இப்போ மார்க் ஆண்டனில இந்த ஆப்பர்ச்சுனிட்டி வந்துச்சு, அதுக்கு முன்னாடியே வந்து நீங்க வந்து எங்க படத்தில் நடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில பேர் வந்து கேட்டிருக்காங்களா இல்ல ஏதாவது? கேட்டிருந்தாங்க. பட் நான் அதுக்கு அவ்வளோ ரெஸ்பாண்ட் ஆகல. ஓகே, மேபி நான் அதுல கொஞ்சம் யாருக்காவது நான் தெரிஞ்சிருந்தா அது இன்னும் சான்சஸ் வந்திருக்கு. நீங்க வந்து ரெஸ்பாண்ட் பண்ணலையா அவங்க? சரியா? ஏன் அப்படி? வீட்ல காந்தி அப்பா அப்படின்றதுனாலயா? அப்பா இருக்காங்களா? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, எனக்கு தான் இன்ட்ரெஸ்ட் இல்ல அப்போ அவ்வளவா. ஆக்டிங் அப்போ இன்ட்ரெஸ்ட் இல்ல? ஆமா, தெரியும் தெரியாது. டிக்டாக் பண்ற மாதிரி எல்லாம் கிடையாது அப்ப மூவி பண்றது. அதுதான் கொஞ்சம் பயந்தேன். சூப்பர். அப்ப இந்த இதுல வந்து ஆதிக் வந்து எப்படி வந்து கன்வின்ஸ் பண்ணாங்க ஃபர்ஸ்ட்? இந்த இல்லங்க இல்ல நீங்க வந்து சில்காகவே வர போறீங்க அப்படின்னு சொன்னே வந்துட்டு ரொம்ப நர்வஸாவும் இருந்திருக்கும்ல அந்த டைம், அது எப்படி இருந்தது? அவங்க ஃபர்ஸ்ட் லுக் டெஸ்ட் அதிகமா எடுத்தாங்க. சாரீஸ்ல எல்லாமே லுக் டெஸ்ட் அதிகமா எடுத்துட்டு வெயிட் கொஞ்சம் லாஸ் பண்ணணும் அப்படின்னு. இது இந்த மூவி வந்து நான் 8 months ஆச்சு நடிச்சிட்டு. ஓகே, ஆஃப்டர் 8 months அப்புறம் தான் ரிலீஸ் ஆகுது. சோ அப்போ வந்து நிறைய ட்ரை பண்ணி கொஞ்சம் நீங்க
நீங்க எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுங்க, டயலாக் வந்து ஆட்டோமேட்டிக் டப்பிங் கொடுத்துருவாங்க, நீங்க எக்ஸ்பிரஷன் மட்டும் கொடுக்கணும். அண்ட் அவர் வந்து சொல்லிட்டே இருந்தாரு ஷூட் அப்போ வந்து எனக்கு லெஃப்ட் ஹேண்ட் சைடுல உட்காந்து அவரு டைலாக் சொல்லிட்டே இருந்தாரு. அப்படியே அவரு செம்மையா ஆக்ட் பண்ணி சொல்லிட்டாரு. நான் அதை அப்படியே கன்வே பண்ணிட்டேன் கேமரா முன்னாடி. அப்படி வந்தது. இப்போ வந்துட்டு அந்த காஸ்டியூம்லாம் போட்ட உடனே நம்மளுக்கு சொல்லுவாங்கல்ல, சந்திரமுகியாவே நின்னா, சந்திரமுகியாவே நினைச்சுக்கிட்டா, சந்திரமுகியாவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி, சிலுக்காகவே நின்னா, சிலுக்காவே தன்னை நினைச்சுக்கிட்டா, சிலுக்காவே மாறிட்டா அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அந்த மொமெண்ட். ஸோ உங்களுக்கு வந்து அந்த சில அந்த காஸ்டியூம் போட்ட அந்த ஃபீல் எப்படி இருந்தது? அது மட்டும் இல்லாமல் நீங்கள் சொன்னீங்க டிக்டாக் பண்ணுறது வேற, சினிமா வேற, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி. ஃபர்ஸ்ட் காஸ்டியூம் வந்து எனக்கு நர்வஸாக இருந்தது. இல்லைங்க நீங்கள் ஃபர்ஸ்ட் சாரி அப்படின்னு தான் லுக் டெஸ்ட்லாம் நிறைய எடுத்தீங்க, என்னங்க திடீர்னு இந்த மாதிரி காஸ்டியூம் இருக்கு, என்னங்க குழந்தைங்க காஸ்டியூம்லாம் கொடுக்குறீங்க? பட் அதுவும் ஓகே தான். பட் அது எனக்கு வந்து அது போடுறது கூட கொஞ்சம் ஷையா இருந்தது. இல்லங்க நான் இந்த காஸ்டியூம் எனக்கு அதே அந்த புடவையே எடுத்துட்டு வாங்க அப்படின்னு, இது நீட்டா தாமா இருக்கு, உனக்கு தாமா அந்த மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு கன்வே பண்ணாங்க. அதுக்கப்புறம் ஃபர்ஸ்ட் 2 days நான் அப்படியே பண்ணாலும் 4th day 5th day கொஞ்சம் நார்மல் ஆயிடுச்சு. எனக்கு என்னன்னா அந்த sjsurya சார் வந்து உங்களை பார்த்த உடனே ஒரு டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி சைடுல ஆடிட்லாம் வருவார்ல, அதப்போ ஷூட் பண்ணும்போது இருந்தீங்களாங்க? அது முடிஞ்சது. நான் நார்மலா அவர் அந்த கெட்டப் போட இருப்பார்ல, ஃபேண்ட் ஷர்ட்லாம் போட்டு, அது இருக்கும்போது தான் நான் இருந்தேன். என்னோட ஷூட் முடிஞ்சு நான் கிளம்பும் போது தான் சார் அந்த கோல்டுல வராரு. கோல்டுல ஓகே, அந்த காஸ்டியூம்ல வராரு. இது எதுக்கு சார்னா, இல்ல இது இன்னும் நிறைய இருக்கு அப்படின்னு, இமேஜினேஷன்ஸ் அதெல்லாம் இருக்கு. இது வந்து சார் இமேஜினேஷன் சார், ஓ அப்ப இது இன்னும் தெரிக்குமே அப்படின்னு இருக்கு. ஸோ அவங்கள பத்தில நிறைய ஓகே, அவங்க கேரக்டர் பண்றோன்னே அவங்க எந்த மாதிரி ஹோம் ஒர்க்லாம் நீங்க வந்து பண்ற மாதிரி இருந்தது? ஃபார் எக்ஸாம்பிள் எக்ஸ்பிரஷன்ஸ் வந்து நீங்க நிறைய ஏற்கனவே பண்ணிட்டு இருந்தீங்க, அது கொஞ்சம் ஏற்ற மாதிரி கொஞ்சம் நிறைய விஷயங்கள் வந்து கத்துக்கிட்ட மாதிரிலாம் இருக்கும். நிறைய படங்கள் விசிட் பண்ணிருப்பீங்கல்ல, அந்த மாதிரி கேட்குறேன். அவங்க நடிச்சதுலயே ரொம்ப பிடிச்சது? அவங்க நடிச்சதுல ரொம்ப பிடிச்சது வந்து நான் எல்லாருக்கிட்டையும் சொல்லிட்டு இருப்பேன், அந்த பேசக்கூடாத சாங்ல அவங்க காஸ்டியூம்ஸ்லாம் நல்லா இருக்கும். ஓகே, ரஜினி சார் கூட. ஆமா ரஜினி சார் கூட இருந்தது. ஸோ நிறைய விஷயங்கள் வந்து நான் கத்துக்கிட்டேன். அவங்க வந்து ரொம்ப போல்டா இருப்பாங்க, ரொம்ப ஜாலி டைப், நிறைய காமெடி பண்ணிட்டு இருப்பாங்க அப்படின்னு நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க பத்தி. அது எப்படி ரியல் லைஃப் கேரக்டரோட மெர்ஜ் ஆச்சா ஓகே அப்படின்ற மாதிரி? பட் கொஞ்சம் சீக்வென்ஸா இருந்தது. என்னன்னா நான் ஃப்ரம் ஆந்திரா, அதெல்லாமே அதுக்கு 2 years முன்னாடியே வந்துடுச்சு அது எல்லாமே. ஸோ கொஞ்சம் அவங்க ஃபேமிலி மேட்டர்லாம் எனக்கு கொஞ்சம் சீக்வென்ஸா இருந்தது. ஏன் அவங்களுக்கு தம்பி இருக்காங்க, அவங்களுக்கும் தம்பி இருக்காங்க அப்படின்னு. ஓ எல்லாமே சிங்க் ஆச்சு அப்படியே. ஓகே, அவங்கள விஷால் சார் கூட சொல்லுவாங்க படத்துல, விஜயலட்சுமி அவங்க ஒரிஜினல் நேம். ஸோ என் பேர் விஷ்ணு பிரியா இல்ல, ஸோ அதுதான் விஷ்ணு பிரியா விஜயலட்சுமி எல்லாமே. ஓகே, ஸோ அது அந்த மாதிரி தான், மற்றபடி எதுவும் இல்லை. மூவி வைஸ் எல்லாம் ஒன்றும் இல்லை. அவங்க ஒரு ரீப்ளேஸ் பண்ண முடியாத கேரக்டர் அவங்க. சூப்பர். ஆமா, நான் என்னால முடிஞ்ச வரைக்கும் அவங்க ஃபேஸை என்னால கொண்டு வரலாம். அவங்க பாடி லாங்குவேஜ், நடிப்புலாம் அதெல்லாம் ரொம்ப கஷ்டம். இப்போ சில்க் அவர்கள் கொடுக்குற ரியாக்ஷன் நீங்க வந்து பயங்கரமா ஒர்க் அவுட் பண்ணது ஏதாவது அப்படியே கிளிம்ஸ் மாதிரி? அந்த ஹஸ்கியா பேசுவாங்கல்ல, அது எனக்கு தெரியாது. அது கண்டிப்பா அவங்க டப்பிங், அது அவங்க டப்பிங் ஆர்டிஸ்ட் அவங்கள வச்சு போடணும். அந்த ஐ எக்ஸ்பிரஷன் மட்டும், அந்த மாஸ்க் போட்டுருக்கிறது வந்து அது நான் தான். ஐ இது வரைக்கும் அந்த மாஸ்க் கழட்டின வரைக்கும் தான் கொஞ்சம் ஒர்க், சிஜே ஒர்க்லாம் பண்ணி இது பண்ணியிருக்காங்க. அண்ட் மாஸ்க் போட்டிருக்க வரைக்கும் நான் தான் அந்த ஐ எக்ஸ்பிரஷன்லாம் கொடுத்ததுனால. உங்களுக்கு வந்து நான் பயங்கரமா இன்ஸ்டாகிராம்ல உங்களை அந்த சீக்வன்ஸ் அப்படியே நீங்க வந்து மேக் ஓவர் பண்ணுவாங்கல்ல, அப்போ வந்து நிறைய அந்த ஒரு எக்ஸ்பிரஷன், அந்த உதர தூக்கி ஒன்று கொடுப்பீங்களே, நல்லா இருந்துச்சுங்க. அப்படியே ஏங்க நீங்க தாங்க கொடுத்தீங்க அந்த சில்க் அவங்கள மாதிரி அடியே அந்த ஒரு ரியாக்ஷன் ஒன்று கொடுப்பீங்கல்ல, அதேதான் இப்படி பண்றாங்க. அதேதான் அது க்ளோஸ் கேமரா நல்லா கேப்சர் பண்ற மாதிரி வைங்க. ஓகே ஓகே, அடியே ஆஹா சூப்பருங்க, என்னங்க பயங்கரமா கொடுக்குறீங்க நீங்க. சூப்பர். அது ஒண்ணுதாயா தெரியும், அது ஒண்ணு வச்சுட்டு அவ்வளோ அதெல்லாம் சொல்லக்கூடாது, ரகசியம் அப்படின்றது. சூப்பருங்க. இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போறோம்னா, உங்களுடைய ஹேண்ட்பேக்ல, அதாவது விஷ்ணு பிரியா என்கிற சில்க் அவங்களுடைய ஹேண்ட்பேக் வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ண போறோம். இப்போ நான் நினச்சி பார்க்குறேன், சில்கோட் நம்ம வந்துட்டு ஷோ பண்ணும்போது அவங்க இல்லையே அப்படின்ற ஒரு ஃபீல்லாம் இருந்தது. அது வந்து எனக்கு இப்போ அந்த ஃபீல் வந்து எனக்கு நிவர்த்தி ஆக போகுது அப்படின்னே சொல்லலாம். உங்களுடைய ஹேண்ட்பேக் எக்ஸ்ப்ளோர் பண்ணி ப்ளீஸ் ஓப்பன் அண்ட் இனாகிரேட் வாட் திங்ஸ் விச் திங்ஸ் டு கேரின்னு பார்த்துலாம். எங்க வாங்குறது, யார் வாங்கி கொடுத்தது? இது நம்ம வாங்கி கொடுத்தாங்க. எனக்கு இந்த மாதிரி ஓல்டு கலெக்ஷன்ஸ்லாம் ரொம்ப பிடிக்கும். சரி, சின்ன வயசுல பேக் வச்சிருக்க மாதிரி ஃபீல் ஆகும். எனக்கு பிளாக் கலர்னா ரொம்ப பிடிக்கும். சூப்பர். அது பாருங்க, ரெண்டு பக்கம் தூக்குற அந்த மாதிரி இருக்குது. ஓகே, இந்த மோதிரங்கள் எல்லாம் போட்டிருக்கீங்களே, இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தது? எல்லாமே அவங்க தான். மம்மிஸ் கிஃப்ட் தான். டாடிஸ் ஏதாவது கிஃப்ட் பண்ணாங்களா? டாடிஸ் தான் என்ன தான் கிஃப்ட் பண்ணிருக்காங்க. வாரே வா, வாட்டர் ப்ரொடக்ஷன் அவங்க தான் ப்ரொடியூசர் அப்படினும் போது சூப்பரான கிஃப்ட் தான். ஓகே, வேற என்னென்ன வச்சிருக்கீங்க? இந்த கிளாसेस இருக்கு. ஓ, கிளாसेस இருக்கா? நீங்க போட்டு காட்டுங்க பாப்போம். நல்ல கிளாஸா இருக்கே. எங்க வாங்குனது? இது எனக்கு கிஃப்ட் வந்தது. வாங்குனதெல்லாம் இல்ல, கிஃப்ட் மாதிரி வந்தது. இத போட்டு பார்க்கணுமா? வெயிலா இருக்கும்போது தான் போடுவேன். அதுதாங்க, இப்ப பாருங்க, லைட் இருக்கு, ஷூட்டிங் நடக்குது, போடிங்க தம்ப்நெயில்ல போனாங்க. ஓகே,
அப்படியே இருக்குங்க. ஆமாங்க, சில்க் சுமிதா அவங்க இப்படிதாங்க இருப்பாங்க. சரி நீங்களும் போட்டு பாருங்க. நான் போட்டேன்னா வந்து மிஸ்கின் சார் மாதிரி இருப்பாங்க. பாருங்க எவ்வளவு கன்றாவியா இருக்கு. நான் வேற இந்த சட்டையை வந்துட்டு இவனுக்கு சொன்னாங்க ரெட்ரோ டைப்ல ஷர்ட் எடுத்துட்டு வாங்க அப்படின்னு கஷ்டப்பட்டு காஸ்டியூம் சொல்லி இந்த மாதிரி அதுக்கான மரியாதையே போச்சு. நான் இன்னும் டுமாரோ ஃபெஸ்டிவல்ல நீங்க ட்ரெடிஷனலா வந்திருக்கீங்களா அப்படின்னு நினைச்சேன். கெட்டப் கூட மாறி பேசுறதுக்கான மரியாதை போச்சு. பட் இருந்தாலும் இது மார்க் ஆண்டனிக்காக ஸ்பெஷலா அது நீங்க வரீங்க அப்படின்னு இதுக்காக நான் அப்படி பண்ணது. தேங்க்யூ so much. நைஸ்ங்க. அப்ப நான் உங்களை இன்டர்வியூ எடுக்கணும். அப்படியா? அடுத்து என்ன இருக்கு? அடுத்து லிப்ஸ்டிக் தான் இருக்கு. லிப்ஸ்டிக் வச்சிருக்கீங்க. என்னென்ன லிப்ஸ்டிக்லாம் ரொம்ப பிடிக்கும் உங்களுக்கு? எனக்கு லாக்மில இந்த மாதிரி டார்க் கலர்னா தான் பிடிக்கும். நியூட் ஷேட். இதே கலர் தான் நிறைய இருக்கும். இதே கலர் நிறைய வாங்கி வச்சிருக்கீங்களா? ஷூட் மட்டும் தான் அந்த கிளாஸில அவங்க யூஸ் பண்ணுவாங்க. மத்தபடி எல்லாம் ஒண்ணும் இல்ல. இதே தான் இந்த மாதிரி கலர்ஸ் தான் நிறைய இருக்கும். சூப்பர்ங்க. வேற என்ன அந்த லிப்ஸ்டிக்ல வந்துட்டு இப்ப போட்டுருக்கதும் அதுவும் ஒரே கலரா? ஆமா ஆமா. சூப்பர். பொட்டு கூட அதே கலர்ல வச்சிருக்கீங்களா? பொட்டு வந்து நான் டெம்பிள் போனேன். எங்க போயிட்டு வந்தீங்க? வரும்போது டெம்பிள் போய் விசிட் பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சூப்பர்ங்க. நல்ல விஷயம். அண்ட் மாஸ்க் இருக்கு. மாஸ்க், yes, that mask is the main mask of the. ஓகே, இப்போ நீங்க வந்தீங்கனாலே அந்த கோல்டன் கலர் கர்ச்சீஃப் தான் உங்களால நிறைய விக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் இப்போ. ஏன்னா ஆதிக் தான் ஒரு பயங்கர ஒரு வெறிகொண்ட ரசிகர் அப்படின்றதுனால அவர் வந்து என்ன சொன்னாரு, எங்க பரவாயில்ல ஓரளவுக்கு மேட்ச் பண்ணிட்டீங்க தலைவியா சொன்னாங்களா? ஆமா ஆமா. ஏன்னா அவர் வந்து ரொம்ப ஒல்லியாங்க. எனக்கு அப்போ ஒர்க் டைம் சரியா என்னால ஆக முடியல. பட் என்ன இருக்கிறதே வச்சு அவங்க நல்லா எடுத்துட்டு வந்துட்டாங்க. ட்ரை பண்ண. வேற என்ன இருக்கு உள்ள? ஓகே, ஏர்பாட் இருக்கு. ஏர்பாட். பாட்டெல்லாம் பாடுவீங்களா? பாட்டு கேட்பேன். என்னென்ன பாட்டெல்லாம் விரும்பி கேட்பீங்க? ஓல்ட் சாங்ஸ், 80s சாங், 90s சாங்ஸ். என்னங்க நீங்க உண்மையிலேயே வந்து பேக் கேட்டா ஓல்ட் பேக் பிடிக்கும்ன்றீங்க, பாட்டு கேட்டா இல்ல எனக்கு என்ன தோணுதுன்னா உண்மையாவே உங்க உடம்புக்குள்ள சில்க் இறங்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் தான் வருது. கேட்டா பேக் இந்த மாதிரி பேக் எல்லாம் வந்துட்டு 80sல யூஸ் பண்ணுவாங்க, அது லைக் பண்ணுவேன்னு சொல்றீங்க. சாங்ஸ் 80s சாங்ஸ், ஒரு 3 80s சாங்ஸ் சொல்லுங்க. 80s சாங்ஸ், 90s சாங்ஸ் சொல்றேன். பேசக்கூடாது, அடியமனம் இல்லாதடி சாங். இன்னொன்னு வந்து கண்மணி அன்போடு காதலன். ஓகே, அது நிறைய இருக்கு, நிறைய அந்த மாதிரி. சூப்பருங்க. அண்ட் இவங்க உங்களுக்கு வந்துட்டு பயங்கரமா சில்க் பாட்டுல வந்துட்டு பேசக்கூடாது அந்த பாட்டு பிடிக்கும்னு சொன்னீங்க. வேற இன்னும் 2-3 பாட்டு என்ன சொல்வீங்க அவங்க ரொம்ப நடிச்சதுல? அவங்க வந்து கமல்ஹாசன் சார் கூட இருக்கிறது நேத்து ராத்திரி அந்த பாட்டா? சேம் அதுல தான் இருக்கும் நினைக்கிறேன் லிரிக். அது அதுக்கப்புறம் நிறைய இருக்கு. இது வேற யார் வாங்கி கொடுத்தா? மம்மியா? எனக்கு இந்த புக்னா ரொம்ப பிடிக்கும். என்னங்க புக்ல என்ன எழுதி வைப்பீங்க? இது எனக்கு இந்த மாதிரி புக்ஸ் இதை விட குட்டி குட்டியான புக்ஸ் எல்லாம் நிறைய இருக்கும். ஓகே, அத அதுல என்ன டேட்ஸ் அந்த மாதிரி டேட்ஸ் ஏதாவது எனக்கு புதுசா ஏதாவது ட்ரீம் வந்ததுன்னா இதுல எழுதி வைப்பேன். கனவு கலஞ்சிருமே, டப்பு மறந்துருமே. டிஃபரெண்டா இருந்ததுன்னா இதுல எழுதி வைப்பேன். அப்படி என்ன ட்ரீம் வந்தது? டிஃபரெண்டா வரும், கொஞ்சம் வரும். அதுதான் இது பார்க்கும்போது தான் தெரியும் கொஞ்சம் டிஃப்ரெண்டான ட்ரீம்ஸ் அந்த மாதிரி எல்லாம் எழுதி வைப்பேன். அண்ட் ஏதாவது நான் ஜாப் பண்ணும்போது ஒரு இம்பார்ட்டன்டான டேட் எல்லாமே இதுல இருக்கும். சூப்பருங்க. வேற என்ன இருக்கு? ஹேண்ட் பேக் வச்சே பேசி 2 போன் தான் இருக்கு. ஓகே, இந்த டிக்டாக்லாம் இப்ப பண்றீங்களா திருப்பி? டிக்டாக் தான் இல்லையே நமக்கு. ஆமா, பேன் பண்ணிட்டாங்க. பட் ரீல்ஸ் எல்லாமே அந்த ஃபேமிலி தானே. ஆமா, ரீல்ஸ் பண்றீங்க. ஓகே, அப்படியே விஷால் அவர்கள் கூட சேர்ந்து ஏதாச்சும் ஒரு ரீல்ஸ் பண்ணிருக்கலாம்ல? அப்படியே ஷூட்டிங் ஸ்பாட்லயே அதெல்லாம் வந்துட்டு ஒரு மேக்கிங்கா நல்லா போட்டோஸ் தான் எடுத்துக்கிட்டோம். அவங்க மேக்கிங் வீடியோ அவங்க கிட்ட இருக்குன்னு நினைக்கிறேன். போட்டோ இருக்கா? போட்டோ இருக்கு. காட்டுங்க. பார்க்கவே இல்லைங்க. காட்டுங்க. வாவ், நீங்க ஃபுல் காஸ்டியூம் பார்த்திருக்க மாட்டீங்க. ஆமா, ஃபுல் காஸ்டியூம் பார்க்கல. ஆமா, ஒரு பக்கம் எங்க பேண்ட் தைக்க முட்டாங்க. அதான் ஸ்டைல், 80s ஸ்டைல். வேற என்ன, வேற ஏதாவது போட்டோ வச்சிருக்கீங்களா? நார்மலா வித்அவுட் மேக்கப்ல எடுத்தது. இது நீங்க ஆல்ரெடி இன்ஸ்டாகிராம்ல பார்த்திருப்பீங்க. இந்த விஷுவல் சார் கூட இந்த போட்டோ நான் பார்த்தேன். இதெல்லாம் நீங்க வந்து ஷூட்டிங் அப்பவே பார்த்தேன் நான். ஆமா ஆமா, அது லாஸ்ட் முடியும் போது எடுத்தது நான் பார்த்தேன் நான். அவர் அப்பவே மொட்டையை போட்டாரா? ஆமா, மொட்டையை போட்டு தான் அந்த கெட்டப்பே நெக்ஸ்ட் என்னோட சீன் முடிஞ்ச உடனே அதுதானே டக்குன்னு. ஓகே, ஃபுல்லாவே மொட்டை அடிச்சிட்டு தான் எடுக்கிறது. ஆமா, அப்பவே சூப்பருங்க. அந்த போன் வந்து இன்னொரு கேம் விளையாடுறதுக்காக வச்சிருக்கீங்களா? ஆமா, கரெக்ட்டா கண்டுபிடிச்சடா. சூப்பர்ங்க. பரவாயில்லை. எப்படிங்க கேம் தான் விளையாடுறேன். அப்பங்க 2 போன் வச்சிருக்காங்க அப்படிங்கும்போது ஒரு கேமுக்கு இன்னொன்னு வந்து போன் இங்க வந்தா பேசுறதுக்கு அப்படின்ற மாதிரி ஒரு ஐக்யூ தான். சூப்பர். வேற ஏதாவது வச்சிருப்பீங்களா? ஹெட் பேண்ட், ஹேர் பேண்ட் அந்த மாதிரி, லிப் லைனர்? அதுக்கப்புறம் ஜஸ்ட் கொஞ்சம் பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக இந்த செயின். பாசிட்டிவ் வைப்ஸ்க்காக. ஓகே, இது கருங்காலி. ஆமா, ஓகே. கருங்காலி அம்மன் ரொம்ப பவர்ஃபுல்ல. அதுதான் சொல்றாங்க.
உங்களுக்கு எந்த கார்டு விச் கார்டு யூ லைக்? எனக்கா திருப்பதின்றதுனால கண்டிப்பா உங்களுக்கு பெருமாள். லட்டுலாம் எப்படிங்க இப்போ வந்து நல்லா அடிக்கடி உங்க வீட்டுக்கு வந்தாலே கிடைச்சிருமா லட்டு? இல்ல போயிட்டு கொஞ்சம் முன்னாடி சொன்னா கிடைக்கும். அப்படியா? நான் லட்டு அவ்வளவு சாப்பிட மாட்டேன், வீட்ல யாரும் சாப்பிட மாட்டாங்க. அப்படி ஏங்க திருப்பதியில இருந்து லட்டு சாப்பிட மாட்டீங்க? உங்களுக்கு என்ன சொல்லுங்க, திருநெல்வேலியில இருந்து அல்வா சாப்பிட மாட்டேன்ற மாதிரி இருக்கு. பட் இருந்தாலும் வந்து நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் கேட்பாங்களே வரும்போது ஏதாவது திருப்பதி லட்டு எடுத்துட்டு வாங்க அப்படின்ற மாதிரி. அவங்களுக்கு எல்லாம் நான் எடுத்துட்டு போவேன். சூப்பர், வெரி குட். அந்த லட்டு வந்து இங்க மேலே மேனுஃபேக்சரிங் பண்ணிடுவாங்களா? ஆமா, திருப்பதியில லட்டு வாங்கி சாப்பிடுறதுக்காகவே நம்ம திருப்பதி உங்க வீட்டுக்கு வரோம். நம்ம வேற என்ன வச்சிருக்கீங்க? வேற ஒண்ணும் இல்லங்க. இது கோயில் போனேன், குங்குமம் வேணுமா? இருக்கு. எங்க வச்சிருக்கோம்? இருக்கு இல்ல. அப்ப உங்களுக்கு கொடுத்துட்டு என்கிட்ட கொடுத்து போயிட்டீங்கன்னா கொடுத்து எடுத்துக்கோங்க. அப்படியா? என்ன கோயில் இது? அவ்வளவுதான், வேற ஒண்ணும் இல்ல. அம்மா அது போட்டோ இருக்கு, அவ்வளவுதான். அம்மா போட்டோ ஏன் இவ்வளவு சின்ன போட்டோவா இருக்கு? அதுதான் கொஞ்சம் கலையாம இருக்கும். புரியல எனக்கு. கலையாம இது பெருசு வச்சேன்னா கொஞ்சம் இதுவாயிடும்ல. ஓ அதுதான். ஓகே. என்ன மாதிரியே இருப்பாங்க. அது லைட்டா அப்படியே உங்க சாயல்லே இருக்காங்க. இல்ல நான் தான் அவங்க சாயல்ல. ஆமா ஆமா, அவங்க தான் மார்க் சொல்லிட்டேன், நீங்க தான் அவங்க சாயல்ல இருக்கீங்க. ஓகே, சூப்பருங்க. அவ்வளவுதாங்க. ஃபுல் அண்ட் ஃபுல் எனக்கு தெரிஞ்சு சில்க் உங்களோட தூரத்து சொந்தமா இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் நான். அம்மா அது அம்மாவுமே வந்து பார்க்கும்போது லைட்டா சில்க் அவங்களுக்கு அக்கா மாதிரி இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவங்க ரிலேஷன் தெரியல. நம்ம ஹிஸ்டரியை வந்து நிறைய நோண்டி பார்க்கணும். ஏதாச்சும் சொந்தக்காரங்களா கூட இருக்க வாய்ப்புகள் இருக்கு நிறையா. ஓகே, வேற என்ன இருக்கு? வேற ஒண்ணும் இல்லை, இந்த ஹேண்ட்பேக் தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. ஹேண்ட்பேக் தான் இருக்கு, எடுத்துக்கோங்க. அதாவது ஹேண்ட்பேக் ஷோவுக்கு எதுவுமே எடுத்துட்டு வராம நான் வந்திருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்த விஷ்ணு அவர்களுக்கு மிகப்பெரிய நன்றிகள். சூப்பர். இதுக்கப்புறம் வந்துட்டு ஓகே, இப்போ ஒரு ஹை பார்த்தாச்சு, சூப்பரா சினிமால பரவாயில்ல, நல்லா நம்மளுக்கு ரெஸ்பான்ஸ் கொடுக்குறாங்க, நிறைய பேர் வந்து நம்மள்ட்ட வந்து சூப்பரா பண்ணிருக்கலாம் சொல்றாங்க. அப்படின்னும் போது ஓகே, திருப்பி நடிக்க வந்து இன்ட்ரெஸ்ட் வந்து தொடர்ந்து பண்ணலான் இருக்கா? இல்ல நான் MBA படிச்சிருக்கேன், நான் கம்பெனிக்கு போயிட்டு ஹெச்ஆராவே இருந்துட்டு இல்ல நிறைய வேலைகள் ஏதாவது பார்த்துட்டு அப்படி இருக்க போறேன் அப்படின்னு இருக்கீங்களா? இல்ல, சான்ஸ் வந்தா will do. ஆல்ரெடி வந்துட்டு இருக்கு. ஓகே, மூவிஸ்லாம் சோ பண்ணலாம் ஸ்லோவாவே. ஆனா சினிமால இவ்வளவு கஷ்டம் இருக்காப்பா அப்படின்னு சொல்லி இந்த ஷூட்டிங் 15 நாள் போகும்போது தான் தெரிஞ்சிச்சுன்னா என்னென்ன விஷயங்கள் சொல்வீங்க? பயப்படுங்க அப்படின்னு சொன்னாங்க. எடுத்த உடனே அந்த டயலாக்லாம் எதுவும் கிடையாது, ஃபர்ஸ்ட் பயப்படணும். ஆல்ரெடி ஃபைட் சீன்லாம் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ஃபைட் சீன் எடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் விஷால் சார் நாங்கலாம் வர மாதிரி அந்த டயலாக் சீக்வென்ஸ் எடுத்தாங்க. ஃபர்ஸ்ட் உட்கார நீங்க பயப்படணும் அப்படின்னு. சரிங்க அப்படின்னு சொல்லி வந்து ஒரு 20 மெம்பர்ஸ் இருப்பாங்க, கீழே மேலே எல்லாமே. விஷால் சார் வந்து உட்காந்துட்டு இருப்பார்ல, டக்குன்னு ரவுடி எல்லாம் வந்து என்ன அப்படி உட்காந்துட்டு இருக்கும்போது அந்த கண்ணாடி எல்லாம் உடைப்பாங்க, டக்குன்னு வந்துருவாங்கல்ல. எஜே சார் போனா உனக்கு வாவான்னு கேக்குதா? சிலுக்கு அவனுக்கு என்னடா தெரியும் அப்படின்ற மாதிரி ஒரு மைண்ட் வாய்ஸ்லாம் பேசிட்டு பாரு அவரு. சூப்பரா. அது வந்து நான் அவங்க டக்குன்னு ஆக்ஷன் டபடபட உடச்சி அவங்கள உடச்சி டபடபான்னு சவுண்ட் வேற. நான் நிஜமாவே பயந்தேன். ஓ, உண்மையிலேயே அடிச்சுக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்ற மாதிரி நிறைய பயந்தேன். நான் நிஜமா பயந்தேன். இந்த ஃபயர்லாம் பண்ணதெல்லாம் கொஞ்சம் சிஜிலாம் பண்ணி பயங்கரமா பண்ணி. இல்ல, ஃபயர்லாம் ரியல்ங்க. உண்மையாவே ஃபயர். அது எல்லாமே புகைலாம் வரும், பிரீத்திங்கும் வராது. டக்குன்னு நிறுத்திட்டு அதுக்கப்புறம் ஏறுவாங்க எல்லாரும். அண்ட் தென் அப்புறம் அந்த கிளாஸ்லாம் உடையிறது, அங்கே சின்ன குட்டி குட்டி பாம்ஸ்லாம் வைப்பாங்கல்ல, சவுண்ட் வரும். ஃப்ரண்ட் கண்ணாடி உடையிறது எல்லாமே சவுண்ட் வரும், டப்புன்னு சவுண்ட் வரும். ஏன்னா சின்ன சின்னதை வைக்கும்போது சவுண்டு நான் பயந்தேன். சரிங்க, வந்தாங்க உள்ள வந்து இங்கே பாம் வச்சிருக்கோம். எங்கங்க வச்சிருக்கீங்க? எங்க ஃப்ரண்ட்ல இருக்கோம், கொஞ்சம் சவுண்ட் வரும், பயப்படுங்க நீங்க. நான் நிஜமாவே தான் பயந்துட்டு இருக்கேன். எப்படி பயப்படுறேன் பாருங்கன்ற மாதிரி பயந்துட்டு இருக்க அப்படின்னு. சரி இதெல்லாம் ஆகாது அப்படின்னு சொல்லி மேக்கப் மேன் இருந்தாரு, அவர்கிட்ட கொஞ்சம் அந்த பஞ்சு கொடுங்க காதுல வச்சுட்டு அதுக்கப்புறம் நான் பயப்படுறேன். வேற மாதிரி பஞ்சு வச்சுட்டு ஃப்ரெண்ட்ல முன்னாடி எல்லாம் வச்சுட்டு ஓகே. ஒரு டக்குன்னு வராரு, அடிக்கிறாரு, அந்த கண்ணாடி உடைச்சிட்டு அப்படியே வெளில போறாரு. அதுதான் எனக்கு தெரிஞ்சு அந்த 15 டேஸ் அந்த ஃபைட்டே ஒரு 10 டேஸ் போயிருக்கும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு என்ன டயலாக்லாம் டக்குன்னு முடிஞ்சிருச்சு. டப் டப்னு எடுத்துட்டாங்க. நெகட்டிவ் கமெண்ட்ஸ் சில பேர் வந்துட்டு ஏதாவது சொல்றது, என்ன இப்படிலாம் பண்ண அப்படின்ற மாதிரி வரும்ல, அவங்களுக்கு ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா நீங்க? அது நான் பெருசா எடுத்துக்கிறது இல்ல. சோ இப்போ நம்ம அது எல்லாருக்குமே நடக்கிறது தானே. இப்போ நம்மள ஒரு 1000 பேருக்கு பிடிச்சிருக்குன்னா அது ஏதாவது ஒரு 4-5 கமெண்டாவது கண்டிப்பா வருதான் செய்யும். அதை நம்ம எடுத்துக்க தேவையில்லை. நம்ம பிடிச்சவங்களுக்காக நம்ம ஒர்க் வந்து ரொம்ப ஹார்டா பண்ணவே போதும். Thank you so much for your lovely time and இதே மாதிரி சந்தோஷமா இருங்க, ஹாப்பியா இருங்க and நிறைய படங்கள் பண்ணுங்க அப்படின்றத ஆசை வேண்டுகோள். Thank you. சிவகாசியிலேயே 4 கிளைகள் கொண்ட சாய் கிருஷ்ணா கிராக்கர்ஸ் தரமான பட்டாசுகள் மற்றும் கிஃப்ட் பாக்ஸஸ் சில்லறையாக மொத்தமாக வாங்க 8838012709.